அந்த இடத்துல மழை பெஞ்சு ₹500 அப்படியே பொறுமையா வாங்கப்பா. வணக்கங்க, நான் குளித்தலை வட்ட உள்நாட்டு மீனவர் கூட்டுறவு சங்கத்திலேருந்து வந்திருக்கேன். முன்னாள் தலைவருங்க நான். இப்போ மாயனூரில் உயிர் மீன்கள் தான் விற்றுக்கிட்டு இருந்தோம் இது நாள் வரைக்குமே. ஏன்னா மாயனூர் மீன் மார்க்கெட் உயிர் மீன் விற்கிறதுனால கரூர், திருச்சி, இது குளித்தலை, முசிறி, நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம் எல்லா மாவட்டத்துலேருந்து அங்கே தான் அதிகமாக மீன் வாங்குவாங்க. ரொம்ப பேர் போன மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உயிர் மீன் வாங்குறதுனா அங்கே மாயனூர் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இந்த குண்டாறு திட்டத்தில் சுவர் எடுக்கிறாங்க. அதாவது சர்க்கிள் மாதிரி கட்டுறாங்க. நாங்கள் மீனை உயிரோட தண்ணியில் கொண்டு வச்சு தான் விற்போன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ அந்த சுவர் எழுப்பிட்டாங்கனால எங்களால் இறங்கி தண்ணிக்குள்ளார வச்சு மீன் விற்க முடியாது. அதனால் இப்போ இதை நம்பி ஒரு 1000 குடும்பங்கிட்ட இருக்குதுங்க இதோட வாழ்வாதாரம். இப்போ ஒரு வாரத்து அளவில் என்னான்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வேலை ஆரம்பித்ததுலேருந்து மீன் இப்போ நாங்கள் விற்கிற மீன் எங்களோட மார்க்கெட்டு கொஞ்சம் குறைஞ்சிக்கிச்சுங்க. ஏன்னா மீன் செத்து போயிடுச்சு அப்படிங்கிறதுனால மீன் யாருமே சரியாக வாங்குறதில்ல. மீன் கம்மியாக போயிட்டு இருக்குது. எங்களுக்கு அந்த கட்டுற இடத்துல இப்போ அந்த குண்டாறு திட்டத்தில் சுவர் எழுப்புறாங்க. அந்த சுவரை படிக்கட்டு துறையாக கட்டி கொடுக்கணுங்க. எங்களுக்கு படிக்கட்டாக கட்டி கொடுத்துட்டா இப்போ 4 இடத்துல படிக்கட்டு கட்டி கொடுத்துட்டாங்கனாக்கா நாங்கள் மீனை கொண்டு உயிரோடு வச்சு விற்கிறதுக்கு எங்களுக்கு சௌகரியமாக போயிடும் ஒன்று. அது இல்லாமல் இன்னொன்னா மீனை அலசி கொடுக்குறது கூட நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அலசி கொடுத்துருவோம். நாங்கள் மீனை அலசி கொடுக்குற மீனை உடனே கொண்டு போய் சமைக்கலாம். நீங்கள் போய் க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன்னா ஓடுற தண்ணியிலே நீட்டாக அலசி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி மாயனூர் மீன் மார்க்கெட்டு போயிட்டு இருக்குதுங்க. இப்போ இந்த குண்டாறு திட்டத்தில் சுவர் எழுப்புறதுனால அதை கொஞ்சம் நீங்கள் படிக்கட்டு துறையாக படிக்கட்டாக அந்த சுவரையும் கட்டிக்கிட்டுங்க. அவங்க எங்களுக்கு படிக்கட்டு கட்டி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் மீன் விற்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க சார். அந்த கோரிக்கைக்காக தான் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேட்ட கோரிக்கைக்கு? செஞ்சு தரோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சார். இப்போ நாங்கள் கூட மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார். அவங்க நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க சார். ஆனால் அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து அவங்க சுவர் எழுப்பிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால தான் நாங்கள் முன்னாலும் ஒரு தடவை வந்துட்டு போயிருக்கோங்க. இப்போ 2வது ட்ரிப்பு வந்துருக்குறாங்க. நாங்கள் எங்களுக்கு சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கட்டி கொடுக்கணுங்க. எத்தனை வருஷமாக அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக அங்கே தான் சார் எல்லாமே. எனக்கு 60 வயசு ஆகுது. எனக்கு விவரம் அவள் பிடிச்சி அங்கே தான் சார் வேலை செஞ்சு மீன் மார்க்கெட்டுனா எல்லா பக்கமும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கிறது மட்டும் ஒரு 10-15 வருஷமாக இருந்துகிட்டு இருக்குது சார். இப்போ நீங்கள் நீர்வளத்துறைக்கு இல்லை பஞ்சாயத்துக்கு ஏதாவது வரி எதுவும் கட்டிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், இது வரைக்கும் கட்டல சார். அது மாதிரி எங்களுக்கு நிரந்தரமாக கடை கட்டி கொடுத்து கட்டினா கூட நாங்கள் கட்ட ரெடியாக இருக்கோம் சார். இப்போ நாங்கள் சும்மா ரோட்டில் தான் சார் கொட்டாய் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த வெயிலில் தான் சார் நாங்கள் அந்த மீனை கொண்டு உயிரோடு வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு அதை மீன் மார்க்கெட்டாக கட்டி கொடுத்து இந்த மாதிரி செய்யினா கூட நாங்கள் உயிரோட மீன், ஆனால் உயிர் மீனாக எங்களுக்கு வேணும் சார். அந்த அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்தாங்கனாக்கா நல்லாயிருக்கும் சார். இப்போ இது சப்போஸ் அவங்க இந்த நடவடிக்கை எடுத்து செஞ்சு தரலைன்னா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? செஞ்சு தரணும்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் சார். சாலை மறியல் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறோம் சார். ஏன்னா எங்கள் குடும்பம் எங்களோட வாழ்வாதாரமே அதுதான் சார். எங்களோட பொழப்பே தான். இதனால 1000-1500 குடும்பம் கிட்ட பாதிக்கும் சார். எங்களுக்கு எல்லாருமே தலைமுறை இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.